வணக்கம். சில நேரங்கள்ல அந்த மலையாள காணொளிகள காணும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கும். சிலர் கூற்றுப்படி, அதாவது மாடர்ன் தமிழ், அதாவது இன்றைய தமிழ் என்பது மலையாள மொழிக்கு இணையான மொழி அப்படின்னு கூறுவாங்க. ஒரு சிலர் தமிழ் என்பது மலையாளத்தினுடைய சிஸ்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூல மொழி, திராவிட மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு அதை குறித்த ஒரு அடிப்படை சிந்தனையை பார்க்கலாம். இது ஒரு முழுமையான ஆய்வு அல்ல, ஒரு அடிப்படை சிந்தனை. திராவிட அப்படின்னா ஒரு வடமொழி சொல். அதாவது வடபுலத்தில் இருக்கக்கூடிய வடபுல மரபை உடையவர்கள், கொள்கை உடையவர்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் சில வடபுலத்து மரபு கொள்கை உடையவர்கள்லாம் கூறுவது என்ன அப்படின்னா, திராவிட அப்படின்னா 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு நிலப்பரப்பை குறிப்பது, ஒரு மொழியை, மக்களை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். இந்த திராவிடம் என்பது 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட நிலத்தை தான் குறிப்பது என்பதற்கு ஏதாவது சான்றுகள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வழங்கலாம். எந்த பாடலில் இருக்குது அது கடலால் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும். வடமொழியில் வடக்கை குறிப்பதற்கு உத்தர் என்றும், தெற்கை குறிப்பதற்கு தக்ஷின் என்ற சொல்லாடலும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து அவர்கள் திராவிட என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் கூற்றுப்படி அது மொழி அல்ல, மக்கள் அல்ல, ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிழக்கில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல் இருக்கும், பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேற்கு வங்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் இறுதி பகுதி, கன்னியாகுமரியின் சில பகுதிகள் வரைக்கும் ஒரே ஒரு கடல் தான் இருக்குது, வங்காள விரிகுடா. அப்புறம் நீங்கள் மேற்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா அரபிக்கடல் இருக்கும், அரபிக் ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குஜராத்திலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரே ஒரு கடல் தான் இருக்குது, அரபிக்கடல். அப்போ இந்த 3 கடல்லாம் எங்கே ஒன்று கூடுது? தமிழ்நாட்டிலையா, கேரளத்திலையா, இல்லை கர்நாடகாவிலையா, இல்லை ஆந்திராவிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சில, விவேகானந்த பாறைலாம் இருக்குல்ல, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு கடலை நாம் இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம், இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்னியாகுமரி, இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் இந்த 3 கடலும் ஒன்று சேருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3 புறமும் கடலால் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கன்னியாகுமரியை தான் சொல்ல முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியை தான் நம்ம 3 கடலாலும் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ திராவிடம் என்பது அந்த 3 கடலும் சூழப்பட்ட பகுதினா அந்த கன்னியாகுமரியில் அந்த சிறிய பகுதியை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இல்லை இது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு கடல் தான் இருக்குது, ஆந்திராவிலும் ஒரு கடல் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் ஒரே ஒரு கடல், மேற்கு கடல் தான். ஒடிசாவிலையும் ஒரே ஒரு கடல் தான் இருக்குது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, நிலப்பரப்பை தாண்டி மொழியை குறிக்கிறது இல்லையா? கர்நாடகா, ஆந்திராவுக்கு வடக்க இருக்கக்கூடிய மொழியியல் தன்மைகள் வேறாகவும், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மொழியியல் தன்மைகள் சற்று வேறாகவும் இருக்கிறது. இந்த திராவிடம் என்கின்ற சொல்லாடல் நிலப்பரப்பை காட்டிலும் மொழியை குறிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறது. அவங்க கூறக்கூடிய அந்த நிலப்பரப்பு 3 கடலாலும் சூழப்பட்ட நிலப்பரப்பு அப்படின்னு, அதற்கு ஏதாவது சான்று இருந்தால் கொடுக்கலாம். ஏன்னா அந்த 3 கடலும் ஒன்று கூடக்கூடிய இடத்தை யாராவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு போய் பார்த்து, இல்லை இதில் 3 கடலும் ஒன்று கூடுகிறது அப்படின்னு குறிப்பு எதுவும் வடமொழியில் எழுதியிருந்தாலும் நீங்கள் தரலாம். நன்றி. நம்முடைய தமிழுக்கு வருவோம். 2500 ஆண்டுகள் பழமையான இலக்கியம் தான் நம்முடைய தமிழ் இலக்கியம். மௌரியர்களை பற்றி குறிப்பிருக்கு. மௌரியர்களுக்கு முந்தைய முதல் பேரரசான நந்தர்களை பற்றியெல்லாம் குறிப்புகளை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கொடுக்கிறது. இதில் தமிழ், தமிழகம் என்கின்ற சொல்லாடல் மிகுதியாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லாடலை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ தொல்காப்பியத்தில் ஒரு பாயிரவியல் உண்டு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு வரும். வடக்க மலை இருப்பதாக கூறும், கிழக்கையும் மேற்கையும் குறிப்பிடலை. ஏன்னா 2 புறத்திலையும் கடல் இருந்தது. சேர நாட்டுக்கு மேற்க கடலும், சோழ பாண்டிய நாட்டுக்கு கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் கடல் தான் சூழப்பட்டிருந்தது. தெற்க அவங்க கடல் அப்படின்னு குறிப்பிடலை, குமரி ஆறை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு வியப்பான செய்தி, எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அவங்க 3 புறமும் கடலால் சூழப்பட்ட தமிழகம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை, தமிழ் இலக்கியத்தில் பதிவு செய்யப்படவே இல்லை.
தெற்கை குமரி ஆறு அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. கிழக்கையும் மேற்கையும் தான் கடல் சூழப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பேர் கூட வைத்திருக்கிறாங்க. நம்ம இன்று வங்காள விரிகுடா அப்படின்னு கிழக்கு கடலை சொல்கிறோம். அதற்கு அவர்கள் குணக்கடல் அப்படின்னு தமிழர்கள் பெயரிட்டிருக்கிறாங்க. அதே போன்று மேற்கு கடல், அரபிக்கடல் அப்படின்னு நாம் சொல்கிறத அவர்கள் அன்று குடக்கடல் அப்படின்னு பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். தெற்குக்கு கடலுக்கு நாம் பெயர் வைக்கல. ஆனால் ஒரு சொல்லாடல் உண்டு, தென்கடல் முத்து அப்படின்னு. இப்போ கிழக்கு கடலில் பார்த்தீங்கன்னா அன்று 2 பெரிய துறைமுகங்கள் உண்டாயிருந்தது. அதாவது கிழக்கில் சற்று வடக்கு பகுதியில் காவிரி பூம்பட்டினமும், அதே கிழக்கில் சற்று தெற்கு நோக்கிய பகுதியில் கொற்கையும் உண்டாயிருந்தது. வியப்பாக இருக்குது. நம்ம எண்ணி ஆராய வேண்டிய செய்தி இது. இப்போ நம்ம பக்கத்தில் இலங்கை இருக்குது. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மொழியை தமிழ் பாஷா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தெமள பாஷா அப்படிம்பாங்க. சிங்கள தெமளா ஜனதா அப்படிம்பாங்க. அவர்கள் தமிழை தெமளா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த பகுதிகளில், அதாவது குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழை மதராச பாஷா அப்படின்னு தான் அழைத்திருக்கிறார்கள். தமிழர்களாகிய நாம் இன்று சான்ஸ்கிரிட், சம்ஸ்கிருதம்னு சொல்கிறோம்ல, இந்த மொழியை சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கலை. வடமொழி, ஆரியம் அப்படின்னு 2 பெயர்களால் இந்த சம்ஸ்கிருத மொழியை நாம் அழைத்திருக்கின்றோம். தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் இதை வடமொழி, ஆரியம் அப்படி என்று 2 வேறு பெயர்களால் அழைத்திருக்கின்றோம். இப்போ இந்த மலையாள மொழிக்கு வருவோம். அதாவது தமிழ் சிஸ்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களா, தமிழ் திராவிட மொழியிலிருந்து உதித்த ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு வரும். இப்போ மலையாளத்தில் லீலா திலகம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது. அதாவது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வரலாற்றை 13ஆம் நூற்றாண்டிற்கு முன் பின் அப்படின்னு ஒரு பிரித்து பார்த்து விட்டு மொழியியலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஓரளவு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மொழி சிதைவு இதெல்லாம் பற்றி நீங்கள் ஆராய்வதற்கு எளிமையானது. அடுத்தது இந்த லீலா திலகத்தை குறித்து யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய காணொலிகள் காண கிடைக்கிறது. நான் 2 காணொலிகளை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். ஒருத்தர் மலையாள பேராசிரியர், மற்றொருவர் மலையாளத்தில் இளநிலையோ முதுநிலையோ படித்திருக்கின்றார். இவர்கள் வழங்கிய அந்த தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பாட்டுக்கு என்ன வரையறை இருக்கணும் அப்படின்னு அந்த முதல் பாடல் குறிப்பிடுது. அது என்ன அப்படின்னு பாருங்கள். திரமிட சங்காத்தாட்சரம் நிபக்தம் எதுக மோன விருத்த விசேஷம் யுக்தம் பாட்டு அப்படின்னு வரும். இதற்கு அவங்க 2 பெண்மணிகளோட அந்த விளக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பெண்மணியோட விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரமிடம் அப்படின்னா இந்த இடத்துல தமிழின்டே சமஸ்கிருத வாக்கானு திரமிடம். அவங்க சொல்கிறது, அதாவது சமஸ்கிருதத்தில் தமிழை திரமிடம் என்ற சொல்லால் அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நாம் சமஸ்கிருத தமிழர்களாகிய நாம் வடமொழி, ஆரியம் அப்படின்னு அழைக்கிறோமோ, அதே போன்று அன்னத்த தமிழிலே அக்ஷரங்கள் உபயோகித்து எழுதப்பட்டதாங்க அப்படின்னு. அதாவது இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல திரமிட சங்காத்தக்ஷரம் அப்படின்னா தமிழினுடைய எழுத்துக்கள். திரமிடம் அப்படின்னா தமிழை குறிப்பதாகவும், அக்ஷரம் என்பது தமிழ் எழுத்துக்கள். அகர முதல் நகர இருவாய் 30 என்ப அப்படின்னு நம்ம சொல்கிறதா இந்த 30 எழுத்துக்கள். இதே காணொலியில் அவங்க முரண்படுவாங்க. அப்படி தொடர்ச்சியாக காணும் பொழுது தமிழும் திராவிடத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு மொழி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முதல்ல அவங்க கூறும்போது திரமிடம், திராவிடம் என்பது தமிழை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி காணொலியை காணும் பொழுது ஒரு முரண்பாடு தோன்றும். அடுத்த ஒரு பேராசிரியை கூட அவங்க சொல்லும்போது, ஏகதேசம் 16ஆம் நூற்றாண்டு வரை இன்னத்த கேரளத்தில் உண்டாயிருந்த பாஷை அப்படின்னா அது தமிழ் பாஷை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, திரமிடம் என்பது திராவிடத்தை குறிக்கும், திராவிடம் என்பது தமிழ் பாஷையானு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் கூறுகின்ற தொடரானது, கூட்டானது முதல்ல திராவிடம் என்பது சம்ஸ்கிருதத்தில் தமிழை அழைக்க பயன்படுத்திய சொல் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த காணொலியின் ஊடாக போகும்போது தமிழ் அக்ஷரமாலா என்பதை அவர்கள் தவிர்த்துவிட்டு திராவிட அக்ஷரமாலா, திராவிட மொழியானது 30 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு உள்ளது அப்படின்னு அவங்க போகிறாங்க. நிறைய முரண்பாடு எனக்கு தோன்றியது. அவர்கள் இந்த செய்தியை வழங்கும் போது அவர்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடை அவர்களால் காண முடியாமல் போனது எனக்கு மிகுந்த வருத்தம். அதே போன்று கேரள பாணினியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேரளத்தினுடைய மொழி ஒரு வீட்டுக்கு ஒப்பிடுவார். அடித்தளம், நடுப்பகுதி, சுவர், மேற்கூரை இந்த 3ம் தமிழால் இருந்தது,
பிற்காலத்தில் இந்த நடுப்பகுதி சுவரானது சமஸ்கிருதம் கலந்த பிறமொழியால் மாற்றப்பட்டது. ஆனாலும் இன்றைய மலையாளம் என்பது கூட அடித்தளமும் மேற்கூரையும் தமிழால் அமைக்கப்பட்டது அப்படின்னு அந்த கேரள பாணினியில் கூறுவார். நிறைய எண்ணி பார்க்க வேண்டியது, சில முரண்பாடுகளையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ சிலர் கூறுறாங்கல்ல, அதாவது தமிழ் மலையாளத்தினுடைய சிஸ்டர் லாங்குவேஜ் அப்படின்னு. உங்களுடைய மலையாள மொழியில் பாட்டு இலக்கணமே என்ன கூறுது அப்படின்னா தமிழை பற்றி தான் பேசுகிறது. திராவிடம் என்பது கூட தமிழை குறிப்பதற்காக பயன்படுத்திய சொல் என்று குறிப்பிடுகிறது. ஆக நம்ம முன்னாடி பார்த்தோம், திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பை குறிப்பிடுவதற்கு உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய முரண்பாடுகளை பார்க்க முடியுது, தெளிவற்ற தன்மையை. ஆனால் திராவிடம் என்பது ஒரு மொழியை குறிப்பதற்கு பயன்படுத்திய சொல். அந்த திராவிடம் என்பது கூட வடமொழியில் தமிழை குறிக்க பயன்படுத்திய சொல்லாகத்தான் இருக்கும். எப்படி இலங்கையில் தமிழை தமிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வடமொழியில் வட இந்தியர்கள்லாம் மிளகாயை மிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகை காளா மிர்ச்சி அப்படிம்பாங்க. மிளகாய் வருவதற்கு முன்பு மிளகு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மிளகு எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரநாடு முச்சிறி துறைமுகத்தில். இந்த முச்சிறி என்கின்ற அந்த சொல்லாடல் தான் மிர்ச்சியாக மாறுது. இப்போ இந்தோனேஷியாவில் துவி அப்படின்னு சொல்கிறாங்க. டுவி, TWI. துவி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தேவி என்கின்ற வழங்கப்பட்ட சொல்லானது அங்கே அவர்கள் மொழிக்கேற்ப துவியாக மாற்றிக்கொண்டார்கள். அதுபோன்ற வடமொழியாளர் தமிழை திராவிடம் என்ற பெயரால் அழைத்திருக்கிறார்கள். திராவிட வேதம்னு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கே ஒரு பெயர். இது ஒரு மொழியியல் சார்ந்த பெயர் தான். இதுக்குள்ள நிறைய ஒரு தெளிவற்ற தன்மைகளும் இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. மலையாளம் என்பது சிஸ்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு இங்கே கருத்து ஏற்புடையது கிடையாது. இந்த மூல திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தானே. மூல திராவிட மொழி எது அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு தமிழ் ஓரளவு நன்கு பயிற்சி இருக்குது அப்படின்னா மலையாளத்தினுடைய ஆதி காவியம் ராமசரிதத்தை எளிதையாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஓரளவு தமிழ் தெரியும் அப்படின்னா போதும். இப்போது அதை குறித்து நான் நிறைய காணொலிகள் வெளியிட்டுக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தர்றேன். இப்போ பாருங்கள், மெல்ல நம் குலம் முடிப்பான் வேந்தனாய் பிறந்தான் இப்போல் அப்படின்னு ராமசரிதத்தில் இருக்கக்கூடிய பாட்டு. எனக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு தமிழ் தெரியும்னா இதை பயின்ற உடனே எளிதில் விளங்கிவிடும். ஆனால் இன்றைய மலையாள மொழியை அடிப்படையாக உடையவர்களுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது பொருள் எளிமையாக விளங்குவது கடினம். அதே போன்று நீங்கள் கன்னடத்தில் இருக்கக்கூடிய பழைய இலக்கியமான கவிராஜா மார்க்கவுடைய 1-2 செய்யுள்களை பாடல்களை கேளுங்க, உங்களுக்கு ஓரளவு விளங்கும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழை நன்கு கற்றறிந்தவர் அப்படின்னா நீங்கள் பழைய மலையாளம்னு சொல்லக்கூடிய மொழியையும் பழைய கன்னடத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ தாய் தமிழாக தான் இருக்கணும், மக்கமாறு இந்த தாய்க்கு பிறந்தவர்களாக இருக்கணும். இது இன்னும் ஆழமாக செல்ல வேண்டிய ஆய்வு. நான் ஒரு அடிப்படையை மட்டும்தான் கூறுறேன். இப்போ இந்த மாடர்ன் தமிழுக்கு வருவோம். இப்போ மாடர்ன் தமிழ் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பல வகையான தமிழ் இருக்குது. சென்னையில் ஒரு வகையான தமிழ், திருநெல்வேலியில் ஒரு வகையான தமிழ், கடல் தாண்டி ஈழத்தமிழர்களிடம் யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், இப்படி வேறு வேறு இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ ஆங்கிலத்தில் கலந்து தமிழ் பேசுவாங்க. நாளைக்கு ஈவினிங் பீச்சுக்கு போகலாம் அப்படிம்பாங்க ஒரு ஆள். ஒருத்தங்க தமிழை இப்படி பயன்படுத்துவாங்க, நாங்கள் கோயிலில் இப்போ தான் சுவாமிக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, தர்ஷனம் பண்ணோம், பிரசாதம் வாங்கினோம், அபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பயன்படுத்துகின்ற தமிழ் முறை. அது பிற மொழி கலந்து. இந்த பிற மொழிகள் கலவாமல் ஆங்கிலம் கலக்காமலும் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஏழை பாழப்பட்ட மக்கள் ஒரு விதமான தமிழையும் பயன்படுத்துவாங்க. இப்படி தமிழ் பல விதங்களில் இருக்குது இல்லையா. இப்போ எங்கள் ஊரில் பீடி சுற்றும் தொழிலாளர்கள் உண்டாயிருந்தாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. காலையில் இலங்கை வானொலி, அதாவது திருச்சி கொழும்பு கூட்டுத்தாவனம்னு ஒரு ஒலிபரப்பு வரும். காலையில் 8 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பாடல்கள் வரும், பழமையான பாடல்களும் வரும். பீடி சுற்றுற தொழிலாளர்கள்லாம் ஒரு நிழலில் காலையில் அமர்ந்து ஒரு நிழலில் உட்காந்து பீடி சுற்றுவாங்க. அங்கே ஏதாவது அந்த நிழலில் ஒரு 2 கிழவிமாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பாடல் எங்கே ஏதாவது ஒரு 2 வீடு தள்ளி ஒலிபரப்பும். அவங்க ஒலியை கூட்டி வைத்திருப்பாங்க, ஒலி அளவை. அப்போ பாடல் இப்படிலாம் வரும். பொன்னெழில் பூத்தது புது வானில் வெண்பனி தூவும் நிலவேனில் அப்படின்னு வரும். தமிழ் எழுத படிக்க தெரியாத அந்த கிழவிக்கு கூட அந்த பாட்டினுடைய பொருள் உள்வாங்கி கொள்வாங்க. அந்த பாட்டில் தன் மனதுக்குள்ளே போட்டு துய்த்து உணர்வாங்க. அதை வெளியில் சொல்லுவாங்க, எவ்வளோ அழகான பாட்டு பாரு அப்படின்னு அவங்க கேட்ட பொழுதே சொல்லுவாங்க.
தமிழ் ஆனாவன எழுதவே படிக்க தெரியாது. ஆனால் அந்த பாட்டினுடைய பொருளை உள்வாங்கி அதை துய்த்து அதை அவங்களுக்கு பாடுவாங்க, பிறர்கிட்ட பகிர்ந்தும் கொள்வாங்க. இது ஒரு வகையான தமிழ். அதே போன்று இந்த தமிழை நாளைக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் புரிந்து கொள்ள முடியும். கோயிலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாலும் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இது ஒரு வகையான தமிழ். இதே மக்கள் நாளிதழ் எடுத்து படிப்பாங்க. நேற்றிரவு பெய்த கனமழையில் மின்சாரம் துண்டிப்பு அப்படின்னு வரும். இது ஒரு வகையான தமிழ் இல்லையா? இப்போ திரைப்பட பாடல்களை நிறைய பாடல்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க, மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன அப்படின்னு வரும். அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்றை பொய்கை ஆடியவள் அப்படின்னு வரும். அப்போ ஒரு நாளைக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லக்கூடிய அந்த தமிழனுக்கு இந்த நாளிதனுடைய தமிழும் விளங்கும், இந்த பாடலினுடைய தமிழையும் அவன் உள்வாங்கி கொள்ள முடியும். ஏதாவது ஒரு அரசியல் மேடையில் சொற்பொழிவில் பேசுவாங்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், கற்றறிந்தார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு திருக்குறளையோ கம்ப ராமாயணத்தையோ அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கிலான்னு மேடையில் கடந்து பேசுவாங்க. ஆங்கிலம் பயின்ற தமிழனுக்கும் மணிப்புறவாள நடையில் பேசுகின்ற ஒரு தமிழனுக்கும் தமிழை எழுத படிக்காத தமிழருக்கும் இந்த தமிழும் விளங்கும். அதாவது இலக்கிய தமிழும் அவர்களுக்கு விளங்கும். நல்ல திரைப்பட பாடல்கள், நல்ல இலக்கிய வளம் மிக்க திரைப்பட பாடல்களையும் அவர்களால் துய்த்து உணர்ந்து அந்த தமிழோடு வாழ இயலும். ஆக இந்த தமிழர்களோடு பழைய தமிழானது சுழன்று கொண்டு தான் இருக்கிறது. அந்த தமிழர்களோடு இருப்பவர்கள் தான் இன்றைய இந்த மாடர்ன் தமிழ்ஸ். இவர்களால் இந்த தமிழை விலக்கிவிட்டு பழைய தமிழுக்கும் திரும்ப இயலும். இது ஒரு தொடர்பு. இன்றைய தமிழோடு தமிழரோடு அந்த பழைய தொடர்பானது இன்றும் இருக்கிறது. எனக்கு ஒரு காணொளி காணும்போது ஒரு மலையாளத்திலிருந்து ஒருத்தர் சொன்னார், மலையாள மொழிக்கு செம்மொழி தகுதி பெறுவதற்கு போகும்போது அவங்களுக்கு 2 முறை கிடைக்கல. 3வது முறை அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்களாம். என்ன சொன்னாங்கன்னா, இன்றைய மாடர்ன் தமிழருக்கு இந்த பழங்கால செந்தமிழோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கூறி வாங்கினாங்களாம். இதை நான் இப்போ அண்மையில் கேள்வியுற்றது. எனக்கு வியப்பாக இருந்தது. இன்றைய மாடர்ன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ஆங்கிலத்தோடு மணிப்புறவாளத்தோடு கலந்து கிடந்தாலும் அவர்களால் பழைய தமிழை உள்வாங்கி கொள்ள முடியும். தமிழை எழுத படிக்க தெரியாதவனால் கூட அந்த தமிழை சொற்பொழிவு நிகழ்த்தும் போது உணர்ந்து கொள்ள முடியும், துய்த்து கொள்ள முடியும். இலங்கை தமிழரிடம் ஒரு நல்ல தமிழ் புலமை இருக்கிறது. அவர்கள் பேச்சு வழக்கில் நல்ல நடை உண்டு. தமிழ்நாட்டு தமிழர்களிடம் அந்த நடை இல்லை. ஒலிப்பு முறையில் நிறைய பிழைகள் உண்டு என் போன்றவர்களிடமும். ஆனால் அந்த தமிழ் தொடர்பானது அவர்களிடம் இன்றும் அருந்து போகாமல் இருக்கிறது. ஒரு திருக்குறளை ஒரு 5 வரை தமிழ் படித்தவனோ இல்லை ஆனாவனாவோ எழுத படிக்க தெரியாதவனோ ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய அல்லது மணிப்பிரவாளம் கலந்து பேசக்கூடிய ஒருவராலும் எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு திருக்குறளை போய் நான் ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட நான் பழின்று காட்டினா அவங்க அதை திருன்னு முழிப்பாங்க. என்ன பொருள் அப்படின்னு அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. ஓரளவு தமிழ் பயிற்சி இருந்தாலே மலையாளத்தின் ஆதிகாவியம் ராமசரிதத்தை உணர்ந்து கொள்ள முடியும். கன்னடத்தின் கவிராஜ மார்க்கவினுடைய பொருளை ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். மூல மொழி அப்படிங்கிறது தமிழாகத்தான் இருக்கணும். இது ஒரு அடிப்படை சிந்தனை தான். மலையாளத்தினுடைய சிஸ்டர் லாங்குவேஜ் என்பதெல்லாம் தமிழ் கிடையாது. மாடர்ன் தமிழ் என்று சொல்லக்கூடியவர்களோடு நாளிதழ் தமிழ், மேடை தமிழ், இன்னும் நல்ல இலக்கிய தமிழ் என சூழ்ந்து தான் அவர்கள் அந்த தமிழோடு இருக்கிறார்கள். அந்த தமிழின் தொடர்போடு தான் இருக்கிறார்களே ஒழிய தமிழ் அற்று வேறு வித ஒரு தமிழோடு அவர்கள் பயணிப்பதில்லை. அவர்கள் பயணித்தாலும் அந்த தமிழோடு தான் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. இது நீண்ட காணொலியாக போகும். என்னுடைய கைபேசியில் நீண்ட நேரம் பதிவு செய்ய இயலாது. அதனால் நிறைய கருத்துக்கள் தவிர்த்து இருக்கிறேன். கூடுமான வரை சிறு சிறு காணொலிகளாக வெளியிட முயற்சி செய்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.